தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தலைவர், எனக்கு இளவல். அருமை இளவல் விஜய் அவர்களுடைய வாழ்த்துக்களை சுமந்து வந்திருக்கிற அருமை தம்பிகள் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, டாக்டர் அருண்ராஜ் அவர்களே, இயேசு பிரானை பற்றி பேசுகிற போது எதற்காக இயேசு பிரான் அவதரித்தார் என்ற சொல்லை நான் சரியாக பயன்படுத்துகிறேன். அவர் பிறந்தார் என்று சொல்ல மாட்டேன், அவதரித்தார். பாவப்பட்டவர்களை, பாவிகளை ரட்சிக்கவும் ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்தவும் தான் அவர் அவதரித்தார். இன்றைக்கு அதே போல பாவிகளை ரட்சிக்கவும் ஏழை மக்களை வாழ்வில் ஒளியேற்றவும் நாம் எல்லோரும் அந்த நினைப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அதற்கு பின்னணி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இது புரிஞ்சுக்கிட்டா பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும். உங்களுக்கு புரியல. நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா இணைப்பு பலப்படும். அந்த இணைகிறவர்கள் நல்லவர்கள் இணைந்தால் நல்லது நடக்கும். அது நல்லது விரைவில் நடக்கும். இன்றைக்கும் இந்த நாட்டில் மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சக மனிதரை பிரித்து பார்க்கிற அந்த கபட வேடதாரிகளிடமிருந்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுகின்ற நல்ல எண்ணம் இருக்கிறவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியை கடந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, ஒன்று எனக்கு புரிகிறது. அவர்கள் என்ன விரும்பினாலும் கூட இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த வேளை பேசுகிற நேரம் அல்ல, செயல்பட வேண்டிய நேரம். ரொம்ப நாள் இல்ல தம்பி, புரிஞ்சுக்குங்க. நாம் செயலில் காட்டப்பட வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் காட்டுகின்ற செயல்தான் அடுத்து நீண்ட காலங்களுக்கு, பல வருடங்களுக்கு தமிழகத்தை அமைதியோடும் வளமோடும் நலமோடும் உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்க போகிறோம். அதை விட்டுவிட்டு அந்த இலக்கை மறந்துவிட்டு நம்முடைய சிந்தனையை, நேரத்தை வேறு வகையில் பார்த்தால் நாமும் தவறு செய்கிற கூட்டத்தில் கலந்து விடுவோம். ஆகவே நாம் பேசுவதை விட்டுவிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன்.